ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வித்தியாசமான கேமு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆஸ்பத்திரி கேமு. நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில் போய் மாட்டிக்கிறோம். அங்கே நம்மளுக்கு ஊசி போட பார்க்குறாங்க. நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே ஓடியாந்துடலான்னு ஓடியாரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அந்த கேமில் டாக்டர்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மாட்டினா அவர் ஊசியை போட்டு விட்ருவாரு. ஊசினா எனக்கு ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குன்னா ஊசினா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எனக்குன்னா ஊசினா ரொம்ப பயப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஊசி சாதாரணமாக வலி அவ்வளோ இருக்காது. ஆனால் என்னன்னாக்கா எனக்கு ஊசியை பார்த்தாவே ரொம்ப பயம். ஆனால் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் நம்ம டாக்டர்கிட்ட மாட்டக்கூடாது. தப்பிச்சு எப்படியாச்சும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடிடணும். அதுதான் நம்மளோட சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் நம்ம கலந்துக்கிறோம். எப்படியாச்சும் வரோம். இங்கே பாருங்க, அதுக்கு வழி எப்படி எப்படின்னு காட்டுறாங்க. நம்ம செக் பாயிண்ட், ஒவ்வொரு செக் பாயிண்ட்டையும் தாண்டி தாண்டி வரும். இங்கே பாருங்க, மாட்டிக்கிட்டோம். ஆனால் அந்த மாதிரி மாட்டாமல் வெளியே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேலஞ்சு. இந்த சேலஞ்சில் நம்ம எப்படின்னா ஜெயிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிங்சானுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எப்படி ஆரம்பித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எலும்பு ஆரம்பித்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அப்படியே குதிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு உண்மையிலுமே அந்த அளவு விளையாட தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன். ஆனால் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க, ஒவ்வொரு செக் பாயிண்ட்டாக வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக் பாயிண்ட்டாக வரணும். அந்த செக் பாயிண்ட் வந்துட்டாக்கா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் அதே இடத்துலேருந்து வரலாம். இல்லைனாக்கா முதலேருந்து வரணும். அந்த செக் பாயிண்ட்டில் மாறினா அந்த செக் பாயிண்ட்டுக்கு அடுத்தது தான் வரணும். அதனால் ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் அப்படியே ஓரமாக போகணும். கொஞ்சம் தள்ளி காலை வச்சோன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். ஆனால் நம்ம அப்படியே வந்தோன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸு கேமை முடிக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் நம்ம கரெக்டாக விளாடணும். அப்படியே ஓரமாக வந்து இந்த கேமை நம்ம எப்படினாலும் முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஸ்பத்திரி கேம் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துட்டான். டேய் சிங்சாங்க, பார்த்து போடா. இப்போ இந்த இடத்துக்கு தானே வந்த, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு பற்றியா? ஜம் 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 அப்படிதான். அவ்வளோதாண்டா சிங்சான், அவ்வளோதான். அந்த கேட்டை தந்து உள்ளே போனோன்னையும் ஆஸ்பத்திரினாக்கா எல்லாருமே ஆஸ்பத்திரி சம்மந்தமாகவே செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இன்ஜெக்ஷனாக இருக்குது. இன்ஜெக்ஷனில் குச்சி போனோம். இந்த இன்ஜெக்ஷன் பயந்து தான் நானே ஓடியாரேன். ஆனால் எனக்கு பாருங்க, இன்ஜெக்ஷனே குச்சி தாண்டி போக சொல்கிறாங்க டாக்டர். இப்படி எவ்வளோ ஹைட்லேருந்து, அப்பா அவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சா கூட ஒன்றும் ஆகலை, பரவாயில்ல. அடுத்தது இந்த இதை தாண்டி போகணுமா? இது என்னது? எலும்பு மாதிரி தெரியுது. எலும்பு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஆஸ்பத்திரி சம்மந்தமானதாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, பார்ப்போம். ஏணிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏணி மேலே தாண்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் ஊசி போடாமல் இருக்குன்னா இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஊசி போடுறத விட பெருசாக தாண்டியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊசி போட வலிக்கும்ல, நம்ம இது தாண்டியே போயிடலாம்பா. நிறைய பேர் விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எப்படியாச்சும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் ஸ்பீடாக இப்படி ஓடணுன்னு இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கரெக்டாக கீழே விழாமல் ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஆனால் இந்த இடத்துல திருப்பி மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இடம் என்னன்னு தெரியல. இந்த ஒரு இடத்துல தப்பிச்சிட்டோன்னு இங்கே அடுத்து சீக்கிரமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் நம்ம பின்னாலேயே ஓடிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நம்ம எப்படினாலும் தாண்டிடலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பார்த்தீங்களா, அவரு ஸ்பீடாக ஓடுறாரு பாருங்க. பார்த்தீங்களா, அவரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. பார்த்தீங்களா? சிங்சானுவே நீ தாண்டிட்டு போறியா? சிங்சானு நீ சாதாரண நினச்சிட்ட. சிங்சான்லாம் பயங்கரமான ஆள். ஏதோ முன்னால் ஓடுறாரு அவரு முன்னால் ஓடுறாரு. சிங்சான் பார்க்குறான், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துட்டேன் சிங்சானும். இது வழியாக போகணும். இது வழியாக தானே அவனும் ஓடனான் பாருங்கள். இது என்னது? லிஃப்ட்டு. அவங்க மேலே போயிட்டுருக்குறாங்க பொழுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் தான் அவன் மறுபடியும் போகுமா? இப்படி போகக்கூடாதுன்றாங்க. போகக்கூடாதுன்ட்டாங்க. நம்ம அந்த பக்கமாக போனோம். இப்படி போக முடியாது பொழுது. அந்த வழியாக போக முடியாது பொழுது. இது என்னது? இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. மாட்டிக்கூடாது பொழுது.
இது ஒருத்தர் வர்றாரு ஓடுறாரு ஓடுறாரு அவர் எங்கே வர்றாரு? அவன் எங்கே ஓடனான்? அவன் ஏதோ ஒரு வழியாக உள்ளே ஓட்டானே. அப்பா அவன் மாட்டிக்கிறான், நம்மளும் மாட்டிக்கிட்டோம். வேற எப்படி ஓடுறது? எந்த பக்கம் போகிறது? அதில் குதிச்சு எப்படி போனோம்? இந்த பக்கம் குதிச்சு வழியே இல்லையே. எந்த பக்கம் போகிறது நம்ம? வழியே தெரியலையே. என்ன எந்த பக்கம் போனாலும் வழியே தெரிய மாட்டேங்குது. எந்த பக்கம் போகிறது? இதுக்குள்ளே போனாக்கா இங்கேருந்து போக முடியாது, ரொம்ப லாங்காக இருக்குது. அதுதான் வழி. அதுக்குள்ளே எப்படி போகிறது? ஒன்றுமே தெரிய மாட்டேந்த. இப்படி போக முடியாது. சரி, நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஏன்னா இந்த வழியை மூடி வச்சுருக்காங்க. இது வழியாக போனால் இவன் இங்கே தான் வழி இருக்குதுன்னு காட்டுறான். ஆனால் நம்மளுக்கு எங்கெங்கே தேடி பார்த்தா வழியே தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கன்னா வழி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ளெல்லாம் நான் போய் தேடி பார்க்குறேன், எதுலேயுமே வழி எனக்கு தெரியலையே. இது வழியாக போகணும், இது வழியாக போனாலும் இல்லை, இது வழியாக போனாலும். வழி கண்டுபிடிச்சிட்டான். அப்போ வாயில் போனாக்கா அதுதான் வழி போடுது. செக் பாயிண்ட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதை பிடிச்சா கீழே வந்து விழுந்துட்டான். அப்படியே உருண்டு வந்து விழுறான். என்ன ஃப்ரெண்ட்ஸு, கீழே வந்து விழுந்துட்டான். அதுதான் வழி தான் போடுது கரெக்டாக. இது மேலேருந்து ஜம்ப் பண்ணி இப்போ மேலே போகணும் போடுது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுலேருந்து அங்கே மேலே போய்கிட்டே இப்போ இதில் மாறி ஜம்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எப்படியோ பட்டுட்டு இருக்குது பொழுது படாமல் ஜம்ப் பண்ணணும். அந்த பெட்டு இருக்குது இல்லை, அந்த பெட்டில் வந்து படவே கூடாது. கிராஸில் ஜம்ப் பண்ணி போனால் போயிடலாம். இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், அப்புறம் அவ்வளோதான். அப்படியே இப்படி கிராஸாக போனாக்கா ஈஸியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடும். இந்த இடத்துல கீழே படாமல் மேலே அந்த கல்லுலேயே குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. கல்லில் குதிச்சா ஐயோ சொல்லிக்கிட்டே இருந்தேன், கீழே குதிச்சிட்டான். சரி, அடுத்த வாட்டி கீழே குதிச்சிடாதரா. கீழே குதிக்காம அவ்வளோதான். அவ்வளோதான்டா. அவ்வளோதான். வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு. இப்போ இதுக்குள்ளே போனால் எந்த வழியாக வழி காட்டுது? இது வழியாக போகணும். இதில் அந்த எலும்பு மேலேயே குதிக்கணும் பொழுது. பார்த்து ஜம்ப் பண்ணு. அங்கே போய்டு, அதான் வசதி. வெரி குட். அவ்வளோதான். இது வழியாக போகணுமா? இதுவும் 3 வழி இருக்குமே. தப்பான வழியில் குதிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த 3 வழியில் ஒரு கரெக்ட் வழி, அந்த கரெக்டான வழியில் போகணும். இது கரெக்டு பொழுது. இந்த 3ல் எது கரெக்டுன்னு தெரியல. இதுதான் கரெக்டாக. வெரி குட்டு. நம்மளுக்கு முன்னால் ஒருத்தர் கரெக்டாக போயிடுறாரு. ஐயோ, கீழே விழுந்துடும். அவன் போகிறதையாச்சும் நம்ம பார்த்துருந்தோன்னா உஷாராக போயிருக்கலாம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது கரெக்டு, நம்மளுக்கு தெரியும். போன வாட்டி தான் தப்பு பண்ணோம். இந்த வாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாது. பார்ப்போம். வெரி குட், கரெக்டாக போயிட்டோம். இப்போ இது வழியாகவே போகணும் பொழுது. ஐயோ, கீழே விழுந்துட்டோமே, என்ன பண்ணோம்? இப்போ எப்படி போகணும்? அந்த கீழே வந்துடும். எப்படி போகணும்? அந்த வெள்ளையாக இருக்கிறதுல குதிச்சு போகணுமா? அவ்வளோதான். இப்படி போகணும் பொழுது. சூப்பர். இது இந்த மாதிரி போகணும் பொழுது. அவ்வளோதான். இந்த வழியாக இப்படி போயிடணும். இங்கே ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்கள் கூட நானும் வந்துடுவேன்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்ன எங்கே முன்னால் ஓடனே ஆளுவே காணோம். டேய் கொஞ்சம் இருறா, என்னையும் கூப்பிட்டு போடா. இருறா. வழி தெரியலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தாச்சு தேடலாம்ல. இல்லைடா, அடப்பாயே நிற்கவே இல்லையா, ஓடியே போயிட்டானே. இதோ அங்கே தான் இருக்கிறார் நம்மளே. வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு அடிபட்டுருக்கு.
ஓ, இவனுக்கும் அடிபட்டுச்சு. ஐயோ, நம்மளுக்கு அடிபட்டுச்சு 3 பேருமே. ம், இந்த வாட்டி பார்ப்போம். ஐயோ, காலி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், காலி ஆகிட்டு, ஏன்னா அது மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அப்போ 2 பேரும் முன்னால் போகிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ, இது வழியாக போகணும். அதை ஒருத்தன் முன்னால் நிற்கிறான், ஒருத்தன் உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓய், இதோ அவனுங்களும் கொஞ்சம் வித்தியாசம் தான் நிற்கிறானுங்க. ஏய், இருங்கடா இருங்கடா, நானும் வந்துடுறேன். ஐயோ, வந்துட்டோம் கரெக்டாக, எல்லோரும் வந்துட்டோம் 2 பேரும். ஐயோ, அவனும் காலையாவ நம்மளுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இருடா இருடா இருடா, அதில் குதிச்சு ஓடுறான் பாருங்க. அப்பா, நம்ம காலியாயிட்டான், அவன் ஓட்டான். ஏய், எங்கடா இருக்கிறீங்க? இருங்கடா இருங்கடா இருங்கடா, நானும் வரேன். ஏய், என்னை விட்டு போகாதீங்கடா, இருங்கடா, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன். அடாப்பாங்களா, இதில் மோதிக்கிட்டே இருக்கிறேன், எதுனாலன்னு தெரியலையே. அதில் நம்ம இடிக்கவே இல்லை, ஆனால் இருந்தாலும் காலியாகணும். ஓ, அவன் வேற எங்கேயோ மாட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறான், நம்ம கூட வந்துட்டான். நம்ம இந்த இடத்தையே தாண்டலை, அவன் கொஞ்சம் தாண்டி போய் விழுந்துருக்கான் பொழுது. அதனால் ஓ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆகுதுன்னே தெரியல. இந்த இடத்துல நம்ம காலி ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ, இந்த இடத்துலையும் காலி ஆகிடுமே. என்ன என்ன ஆகுது? நம்ம கரெக்டாக தான் தாண்டுறோம். அதுவும் மூவ் ஆகிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் நேரம் கூட நம்மளை நிற்கிறதுக்கே டைம் கொடுக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது காலையே பட்டு தான் நம்ம வந்து காலி ஆகிடும். இது பாருங்க, இப்போ போகிறோமா, அது ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி இருக்குது. நம்மளால் சரி நின்றுக்கலாம், நின்று போகலாம் அப்படின்னலாம் நின்று போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க பாருங்கள். ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி இருக்குதா, அது வந்து நம்ம மேலே பட்டுருது. அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் முயற்சி பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆனால் கண்ட்ரோலே பண்ணவே முடியல. அப்படியே ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதனால தான் மோதிக்கிட்டே இருக்கிறோம். அப்பா, எப்படியோ அதை தாண்டி வந்துட்டோம்ப்பா. இப்போ இந்த இதில் தாண்டணும். இதில் எப்படி தாண்டுறதுன்னு பார்ப்போம். எப்படி போகிறது? அப்படியே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான் போல கீழே. குதிச்சிட்டோம். குதிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோமா. இந்த இடத்துல போய் அந்த ஒரு செக் பாயிண்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ இது தாண்டணும் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழாமல் தாண்டணும். அப்பா, தாண்டியாச்சு. இந்த இதுலேயும் தாண்டி இப்படி வந்து இப்படி சுற்றி போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து குதிச்சிருக்கலாம், ஆனால் ரொம்ப லாங், அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் குதிக்க முடியாது. அதனால தான் இப்படி சுற்றி வந்து போக வேண்டியிருக்குது. இப்போ இதுலேருந்து மாற்றி இதுக்கு குதிக்கணும். அப்போ அதுக்கு அப்படியே மாற்றி குதிக்க வேண்டியது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, இப்போ ஓரளவு முடிச்சிட்டோம். ஏனில் ஏறது நம்ம பையனுக்கு ஈஸி தான், இந்த கடன்னு ஏறிடும். அப்பா, வெளியவே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கேமை முடிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த கேமில் நம்ம சந்திப்போம். நீங்கள் என் கூடயே இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.